காவியான்ற பொண்ணு காலையில எழுந்துக்கிறா. அப்போ கேப் டிரைவர் கால் பண்ணி நீங்க தான் மேம் ஃபர்ஸ்ட் பிக்கப், ஸோ ரெடியா இருங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க எந்த ரூட் இன்னைக்கு போகும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவருமே ஒரு ரூட்டை சொல்றாரு. அதை கேட்டதுமே இவங்க ரொம்பவும் சந்தோஷமா வராங்க. அண்ட் கிளம்பி கண்ணாடியை பார்த்து இவங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோலாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க கேப்ல வர ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு கிட்ட பேசாமலே விட்டுறாங்க. இந்த பொண்ணு யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேசக்கூட மாட்டாங்க. யாரு கூப்பிட்டாலும் வெளியும் போக மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருப்பா. அதனால தான் இவங்க அந்த பையன் கிட்ட லவ் சொல்லாமலே விட்டுருப்பாங்க. ஸோ இன்னைக்காச்சும் அவங்க கிட்ட சொல்லினு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி அந்த பையனுமே கார்ல ஏறான். அப்ப அந்த டிரைவர் எப்பவுமே நீங்க முன்னாடியே வந்துடுவீங்க, இன்னைக்கு என்ன லேட் ஆச்சுன்னு கேட்கறாங்க. அப்பதான் இவன் இன்னைக்கு தான் எனக்கு இந்த கம்பெனில லாஸ்ட் டேன்னு சொல்றான். அதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்பவும் ஃபீல் பண்றா. இன்னைக்கு எப்படியாச்சும் இவன் கிட்ட லவ் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். ஆஃபீஸ்லயும் போறாங்க. ஆனா சொல்லலாம் வரும்போது அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். இருந்தாலும் இந்த பொண்ணு தைரியத்தை வர வச்சு அவன் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடா. அவனுமே காஃபி சாப்பிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் போறாங்க. அப்ப ரொம்ப நேரமா பேசாம அமைதியா இருக்காங்க. ஆனா இவன் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்களா, என்ன பேசணும்னு சொல்லிட்டு கேட்கறான். நீங்க ஜாப் ஸ்விட்ச் பண்ணி போறீங்க, ஆனா நீங்க போயிட்ட பிறகு எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. என்ன பத்தி நீங்க ஏன் ஃபீல் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு நாள் ஆபீஸ் கேப் இல்லாம வெளியே கேப் பிடிச்சு போவாங்க. ஆனா இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். அன்னில இருந்து இவனை இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு நாள் ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அவுட்டிங் போவாங்க. ஆனா இந்த பொண்ணு இன்ட்ரோவர்ட்ன்றதுனால கூப்பிடாம விட்டுருவாங்க. ஆனா இவன் தான் சொல்லி இந்த பொண்ணை கூப்பிட வச்சிருப்பான். சோ அந்த ரெண்டு இன்சிடென்ட்ல நீங்க ரொம்பவும் சப்போர்ட்டா இருந்தீங்க, அதனால தான் உங்களை நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அப்பதான் இவன் அதுக்கு முன்னாடி தான் ஆபீஸ்ல நீங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் இன்ட்ரோவர்ட், நான் யாரு கூடயும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ உங்களை எப்படியாச்சும் வர வைக்க தான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்றான். கேட்ட இந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறான். ஆனா இவன் அவ்வளவுதானே நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். சோ இப்போ இந்த பொண்ணுமே பயத்தெல்லாம் விட்டு தைரியமா எல்லாருமே என்ன இன்டர்வியூன்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க, ஆனா நீங்க மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, சோ நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இவனுக்குமே இந்த பொண்ணை பிடிச்சி லாங் டிஸ்டன்ஸ் லவ்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கறான். ஆக்சுவலா இவன் மும்பைக்கு தான் ஜாபை சேஞ்ச் பண்ணிட்டு போவான். சோ வீக்கெண்ட்ல நான் ஒரு நாள் பெங்களூர் வரேன், அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் மும்பைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறான்.